இரண்டாம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? முதல்ல சிதறுண்ட ஆடு. இந்த சிதறுண்ட ஆடு என்ன எப்படி இருக்கும்? அங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. அங்க கொஞ்சம் விவரிச்சு சொல்றாரு பாருங்க. ஏசாயா 53. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல். சிதறுண்ட ஆடுகளைப் போல எப்படி இருந்தோமாமா? அவன் தந்தன் வழியில. நீங்க அப்படியே மன கற்பனையில பண்ணி பாருங்க. ஒரு பாலைவனமான ஒரு பரந்த இடத்த நினைச்சு பாருங்க. அங்கே ஆடுகள் நிற்கிறது, ஆனா எல்லாம் தனித்தனியா நிற்கிறீங்க. சிதறுண்ட ஆடு, மந்தையில சேர்ந்து இருக்கிற ஆடு இல்ல, சிதறுண்ட ஆடு. இது போலதான் நாம் என்ன செஞ்சோமாமா? சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம். சிதறுண்ட ஆடுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். சிதறி போன அப்படியே சிதறி நிற்கிற ஆடுகளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? நீங்க கோயில தேங்காய் உடைக்கிறத நினைச்சுக்கீங்க. அடிச்சு தூக்கி எறிஞ்சா என்ன செஞ்சிடும்? 4 பக்கமும் சிதறி நிற்கும். அதுக்கு ஒரு திக்கும் திசையாது, சசையும் தெரியாது. இந்த ஆடுக்கு எங்க போறேன்னு தெரியாது, எங்க வரணும்னு தெரியாது, எங்க தீனி இருக்குதுன்னு தெரியாது, எங்க ஆபத்து இருக்குதுன்னு தெரியாது. நான் எங்க போறேன் எங்க வரேன் எதுவுமே தெரியாது. அது வாட்டில் என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். ஆனா மந்தையில் இருக்கிற ஆடுன்னு ஒரு மந்தைய ஒரு ஆட்டை தலைமையா வச்சுக்கும். அதுக்கு பின்னாடி என்ன செய்யும்? இது சுயமா எங்கேயும் ஓடாது. ஆனா நாம எப்படி இருந்தோமாமா? சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம். இந்த சிதறுண்ட ஆடுகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நன்மை அதுக்கு தெரியாது, ஊக்கம். ஒருத்தர் அதுக்கு ஒரு தேர்த்து, நான் இருக்கிறேன்டா பார்த்துக்கலாம், பயப்படாத, நான் உனக்கு ப்ரேயர் பண்றேன், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், பயப்படாத, நம்முடைய தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆறுதல் சொல்றதுக்கு ஒத்தாசையா, வாங்க பிரதர் போலாம், வாங்க போறோம், போய் ப்ரேயர் பண்ணலாம், வாங்க ஆண்டவர், ஒத்தாசைக்கு ஆள் கிடையாது. பாருங்க, எதுவும் கிடைக்காம சீக்கிரமா இது எதிரிகளால வேட்டையாடப்படக்கூடிய ஒரு நிலை. நாம் அப்படிதான் இருந்தோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தோமே ஆனால் நாம் எப்படி இருந்தோமே என்று கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தா இந்த நிலையில தான் இருக்கும். சிதறுண்ட ஆடுகளை போல. அங்கே சங்கீதக்கார சொல்றாரு பாருங்க, 58ஆம் சங்கீதம் 3வது வசனம். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஆமா பொய் சொல்லி என்ன செய்யறாங்களாமா? இந்த வழி தப்ப பண்ற முதலாவது செயல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிதறுண்ட ஆடை போல வழி தப்பி போறாரு. வழியே தெரியாது, எங்க போறது ஒண்ணுமே தெரியாது, திக்கும் திசையும் தெரியாம அது வாடல நின்றுட்டு இருக்கும் பாருங்க. இதுக்கு முதல் காரணம் என்னவா இங்க சொல்லப்படுது என்றால் பொய். பிறந்தது முதலே வாயில் என்னதான் இருக்கு?
பொய் தான் இருக்கு. இந்த பொய் ஒரு மனிதனை வழிதப்பி போக பண்ணுது. முதலாவது நாம் கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது முதல் விட வேண்டிய பாவம் என்ன தெரியுமா? பொய். ஆனா நாம விடாம இருக்கிற பாவம் என்ன தெரியுமா? அதுவும் பொய் தான். ஒருவன் கர்த்தரிடத்தில் வரும்போது உலக மனுஷன் சொல்லுவான், டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் என்ன செய்யக்கூடாதாமா? பொய் சொல்லக்கூடாது. உலக மனுஷன் சொல்றான். ஏன் சொல்லுங்களேன்? டாக்டர்கிட்ட போய் பொய்ய சொன்னோம்னா சரியா என்ன செய்ய முடியாது, மருந்து கிடைக்காது. வக்கீல்கிட்ட போய் பொய்ய சொன்னா நீதி கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட பொய்ய சொன்னா நித்திய ஜீவனே கிடைக்காது. பாருங்க, வழிதப்பி போக பண்ற முதலாவது செயல் என்னது? பொய். பாருங்க, அதை சங்கீதக்காரர் நன்றாய் அறிஞ்சிருந்தார். பிறந்தது மூலையே பொய். இதை நாம் முதலாவது என்ன செய்யணும்? வெறுக்கணும். அந்த சப்ஜெக்ட் போட்டோம். நாம் எப்படி இருந்தோம்? சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம். உலக மனுஷன் சொல்றான், பாருங்கப்பா, உங்களுக்கு ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படணும். அப்ப என்ன செய்யணும்? இப்போ நமக்கு ரோடு போடணும். என்ன செய்யணும்? நான் ஒரு ஆள் போய், சார் எனக்கு ரோடு போட்டு கொடுங்கன்னு கேட்டால் போட்டு கொடுப்பாங்களா? ஒரு கூட்டம் இருக்கணும், ஒரு மந்தையாக போகணும். சும்மா ஒரு ஆள் போனால் என்ன செய்யாது? எதுவுமே நடக்காது. பாருங்க, நாம எங்க இருந்தோம்? தனியாளா சிதறுண்டு வழி தப்பி லக்கு தெரியாம திசை தெரியாம எங்கேயோ சுத்திட்டு இருந்தோம். ஆண்டவர் இப்ப நம்ம எங்க கொண்டு வந்திருக்காருங்க? அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து இணைச்சிருக்காரு. நாமெல்லாம் இப்ப யாருங்க? சியோன். நாம் பரம எருசலேம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். சியோன் பர்வதத்திற்கு வந்திருக்கிறோம். பாருங்க, இங்க அது மட்டும் இல்ல, சங்கீதம் 119 சங்கீதம் 176 வசனம். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். பாருங்க, சங்கீதக்காரர், ஐயோ நான் காணாம போன ஆடு, வழி தப்பி போன ஆடு, ஆண்டவரே என்னை தேடி கண்டுபிடிங்க என்று அவர் ஜெபிக்கிறார். அதுல 67 வசனத்தை பாருங்க. 67 வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 119 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். ஆமா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பாருங்க, உபத்திரவத்துக்கு முன்னாடி எப்படிதான் இருந்தேனாமா? வழி தப்பி இருந்தேன். ஏன்னா இப்போ உன்னுடைய வார்த்தை காத்து நடக்கிறேன். நாம் வழி தப்பி திரிந்த சிதறுண்ட ஆடுகள். நம்முடைய வாழ்க்கை ஒரு 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 மோசமான, ஒரு எதிர்காலம் இல்லாத, அல்லது எளிதாக வேடனுடைய வலையிலே சிக்கி விழக்கூடிய, அழிந்து போகக்கூடிய ஒரு மோசமான இடத்துல இருந்தோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்யறாங்கன்னா, இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி ரொம்ப அழகா, இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக 8 எசேக்கியேல் 8 அதான் 4-5. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. அவர் என்னை பார்த்து, மனபுத்திரனே, கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அதில் நினைக்கிறேன்.
எரேமியா 8ஆம் அதிகாரம் 4 வசனம். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போகிறது, என்றைக்கும் வழிதப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், என்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஒருவன் வழிதப்பி போனா அவன் திரும்புறது இல்லையோ? இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வழியை விட்டு சிதறுண்ட ஆடுகளைப் போல வழிதப்பி திரியும் போது நாம் என்ன செய்யறது இல்லையா? சிந்திக்கிறது இல்லையா? ஐயோ, தவறான வழியில் வந்துட்டேனே என்று சிந்திக்கிறது இல்லையா என்று அங்கே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த சிதறுண்ட ஆடுகளை குறித்து சொல்லும்போது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் எப்படி இருந்தோம், தேவன் நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. மனுபுத்திரனே, எசேக்கியேல் 16 கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி, உன் உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி, தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாயிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து என்று சொன்னேன். நீங்க அது கீழே அப்புறம் வீட்டில் போய் படிங்க. பாருங்க, ஒரு மனிதன் சிதறுண்ட ஆடுகளைப் போல இருக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. பரிதவிக்கப்பட்டவன், ஒருத்தரும் திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை. ஆனால் தேவன் நம்மை கண்டார், தேவன் நம்மை தேடி வந்தார். அவர் பார்க்கும்போது நம்ம மேல பரிதாபப்பட்டார். என் நிலையை கண்டு ஒரு மனுஷனும் பரிதாபப்படல, ஆனா தேவன் பரிதாபப்பட்டார். நாம் பாவியாக வாழும்போது, துன்மார்க்கமாக நாம் நடக்கும்போது ஒருத்தரும் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா தேவன் நம்முடைய நிலையை பார்க்கிறார். நாம் அழிந்து போகிறோம், நம்முடைய ஆத்மா அது நரகத்துக்கு நேரா போகுது. ஆனா ஒரு மனுஷன் அதை குறித்து என்ன செய்யறது இல்லை, அக்கறை கொள்வதில்லை. ஆனால் தேவன் பரிதாபம் கொள்கிறார், நம்மை பார்க்கிறார். அங்கே உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32 10ஆம் வசனம். வாழாத நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள பெருமையான அவாந்தர வெளியிலும், வாழாத நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள பெருமையான அவாந்தர நிலத்திலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவரை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியை போல காத்தருளினார், அவனை தன்னுடைய கண்மணியை போல காத்தருளினார். ஆண்டவர் நம்ம எங்க கண்டுபிடிச்சாருன்னா அவாந்தர வெளியில, வாழவே முடியாத மரணத்தின் வெளியில தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், கண்டெடுத்திருக்கிறார். அதுதான் அங்கே சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல நாம் இருந்தோம்.
நாம் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் அங்கே வேதம் சொல்கிறது, அவர் என்ன செய்தார்? நாம் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறோம் என்றால், இந்த வசனத்தப்படி, இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்துக்கு திருப்பப்பட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா என்ன செய்யல, நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். பாருங்க, கடந்த நாட்கள்ல நம்முடைய பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பிரபு என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மிளகா பொடியை வாங்கிட்டு வந்து தண்ணீரை கரைச்சி முகமெல்லாம் தடவி என்ன செய்யறாரு, என்ன செய்யணும், 4 பேரோட கவனத்தை என்ன செய்யணும், தன் பக்கம் திருப்ப வேண்டும். அவங்களா பார்க்கறது இல்லை, வலுக்கட்டாயமா என்ன செய்யறது. உங்களை என்னையும் ஆண்டவர் வலுக்கட்டாயமாய் அவரிடத்திற்கு நம்மை திருப்பி இருக்கிறார், திருப்பப்பட்டிருக்கிறோம். அதான் வேறு, நீங்கள் அவரை தேடி போகல, அவர் தேடி வந்தார். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதுக்கு சாதாரணமா தெரிந்து கொள்ளவும் சாதாரணமா தேடி வரவும் முடியவில்லை. அதுதான் அங்கே அந்த வசனத்தின் முன்பகுதியை படிங்க. முந்தின வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். குணமானியர்கள். எப்படி சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்த நாமோ எப்படி அவரிடத்தில் திருப்பப்பட்டோம் என்றால், அங்கே சொல்லுகிறார், அவர் தாமே தமது சரீரத்தில் நம்மை மீட்பதற்காக அவர் தாமே என்ன செய்கிறார் என்றால், நம்மை கவனம் ஈர்ப்பு செய்கிறார். நாம் அங்கே திரும்பி பார்க்க வைக்கிறார். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று நம்மை திரும்பி பார்க்க செய்கிறார். நம்மைத்தான வேதனைப்படுத்தி திருப்பணும். ஆனால் தேவன் நமக்காக, நாம் வாழ முடியாத கரளையாய் போன இடத்திலே நாம் கிடக்கிறோம், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் கஷ்டங்களை பாடுகளை சகித்ததினாலே, அங்கே அதனால அங்கே ஏசாயா சொல்லும்போது அங்கே 53ஆம் அதிகாரம் 5வது வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்துருச்சு. குணமாகும். பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு அதுக்கு ஒரு ஆக்கினை வேணும். என்ன, அடிச்சுதானே திருத்தணும். ஆனா அந்த அடியை யாரை ஏற்றுக்கொண்டதானோ, கிறிஸ்து. அவர் மேல் அந்த ஆக்கினை விழுந்தது. நான் சும்மா திருப்பப்படல, சிதறுண்ட ஆடுகளை போல கிடந்தோம், வழி தப்பி கிடந்தோம், எங்கேயோ கிடந்தோம். ஆனால் இப்போ நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். சும்மா திருப்புறதுக்கு ஒரு பெரிய கிரயம் செலுத்தி இருக்கிறார். பாருங்க, அது மட்டும் இல்ல, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். நாம் எங்க திரும்பி இருக்கிறோம்? மேய்ப்பரிடத்துல திரும்பி இருக்கிறோம், திருப்பப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடைய. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. நான் அதான் அடிக்கடி சொல்லக்கூடியது உங்களுக்கு. தாவீது தூரத்திலே கண்டார், ஆனால் நாம அனுபவிச்சு கூட நம்ம உணர மாட்டேங்கிறோம். அவர் சொல்ல, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது.
நீங்களும் நானும் அவருடைய மந்தையாக திருப்பப்பட்டிருக்கிறோமா? சிதறுண்டு கிடந்தோம், எவ்வளவு மோசமா இருந்தோம். ஆனா அவர் பெரிய கரையும் செலுத்தி நம்மை திருப்பி இருக்கிறார். திரும்பின நாம் அவர் மந்தை நாடுகளாக இருக்கிறோமா? அது மட்டும் இல்லை, அவர் சொல்றார் கண்காணியான ஒரு இடத்துல நாம் திரும்ப. கண்காணின்னா என்னங்க? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கண்காணி. நம்முடைய ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது என்று சொல்லி அவர் நம்மை எப்போது என்ன செய்கிறாராமா? கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு. கர்த்தருடைய கண்கள் மேலிருந்து என்ன செய்தோம்? பார்க்கிறது. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் என்ன செய்தது? பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் நமக்கு ஒரு கண்காணியா இருக்கிறார். அது அங்க சொல்ற, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்முடைய கண்காணிப்பாளர். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கோம். அவர் என்னை கண்காணிச்சுட்டே இருக்கார். நான் தவறாய் செல்லும் பொழுது அவரை உணர்த்துகிறார், மகனே இது தவறு. நான் ஏற்றுக்கிறோமா? அவரை மெய்ப்பெரும் கண்காணியுமாக நாம் ஏற்றுக்கிறோமா? நாம் அந்த சத்தத்துக்கு கீழ்பிடிச்சிருக்கிறோமா? வழி தப்பி நான் தீரிந்தே சுமந்தலைந்தே, வழி தப்பி நான் தீரிந்தே பாவ பாலியதை சுமந்தலைந்தே, அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே, அந்த என்ற நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷமே பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பொங்குதா? அவர் கண்காணியாக இருக்கார் பாருங்க. அதை அந்த வார்த்தையை நான் படித்த பொழுது ரொம்பவே நான் அதை ரொம்பவே உணர்ந்தேன். அதான் உங்களுக்கு சொல்ல, கண்காணி. உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர், இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கவனிக்கிற ஒருத்தர், நீங்கள் எப்படி இருப்பீங்க? நான் அதான் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் நான் அவரப்பாளையம் சபையில் பேசியிருக்கேன். பாருங்க, வீட்டில் இயேசு நம்ம கூட இருக்கார், கண்காணிச்சுட்டே இருக்கார். நம்முடைய ஆத்மா சேதறிடக்கூடாதுல்ல, தப்பு பண்ணிடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அவர் கண்காணி கூடவே இருக்கார். நான் உங்கள் வீட்டில் வந்திருக்கேன், எப்படி நடந்துப்பீங்க? நீங்கள் நார்மலாக இருக்கிறது போல இருக்க மாட்டீங்கல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக ஜாமானெல்லாம் டக் டக்குன்னு எடுத்து ஒதுக்கி வச்சு செதுறி கிடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு டீயை போட்டு கொடுத்து அப்புறம் பேசும்போது என்ன சொல்லுவோம்? இந்த நம்ம வீடுகளில் கணவன் மனைவின்னா என்ன செய்வாங்க? அப்போ மனைவிட்டெல்லாம் ரொம்ப அன்பாக என்ன செய்வாங்க? பேசுவாங்க தானே. இன்னொரு நபர் வந்துட்டா ரொம்ப பவ்யமாக பேசுவாங்க. மனைவியும் கணவன் ரொம்ப பவ்யமாக, ஏங்க நீங்கள் வாங்க போங்க, பயங்கர மரியாதையாக இருக்கும். அந்த நபர் போனதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்களேன் எப்படி இருக்கும். அதுவரைக்கும் டிவியில் சினிமா பார்த்துருக்கலாம், நாடகம் பார்த்துருக்கலாம். பிரதர் வராது, என்ன செய்வோம்? டக்குன்னு என்ன செஞ்சலாம்? சேனலை மாற்று, செய்திங்க. இப்பொழுது செய்திகள் வாசிப்பது அப்படின்னு சொல்லி செய்தி கேட்டுருக்காங்க. போனோடனே மறுபடியும் அங்கே பாருங்க, கண்காணி. ஆண்டவர் நம்மோட இருக்கார், நம்மளை பார்த்துட்டே இருக்கார், நம்மளோட பேசுறாருல்ல. நீங்க உணர்ந்துருக்கீங்களா? அவர் பேசுறத கண்காணி அவர் நம்ம கூட. ஏன்னா நம்முடைய ஆத்துமாவை அவர் மரணத்தில் அல்லது பாதாளத்தில் போயிடக்கூடாதுங்கிறதுல
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நம்மோட பேசுகிறாரு. நீங்கள் வேதம் வாசிக்கும் போது பேசுகிறாரு, சபையில் போகும்போது பேசுகிறாரு, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள்கிட்ட பேசுகிறாரு, சாலையில் போகும்போது பேசுகிறாரு, வேலை செய்யும் போது பேசுகிறாரு, தவறு செய்ய போகும்போது கூட பேசுகிறாரு. ஆனால் சும்மா இருங்க, சும்மா நொயின்ட்டு போங்க அதுக்கிட்ட. அதுக்கப்புறம் ஆபத்து வரும்போது ஆண்டவரே எங்க போனீங்க? தப்பு செய்யும் போது துரத்தி விட்டுறோம், ஆபத்து வரும்போது தேடுறோம். அப்படித்தானே? தேவன் கண்காணி, அவரிடத்துல தான் நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நம்ம முதல்ல நமக்கு ஒரு ஆள் இல்லை நம்மளை தேற்றுவதற்கு, பராமரிப்பதற்கு, தேவைகளை, நம்முடைய துக்கங்களை விசாரிப்பதற்கு, நம்முடைய கவலைகளை, பாரங்களை சொல்லுவதற்கு முதல்ல யாருமே இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கண்காணி இருக்காரு, மறந்துடாதுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லலாம், ஐயா எனக்கு தேவை இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு பாரமான நேரத்தை தாண்டி போக வேண்டியது இருக்கிறது, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்றால் அவர் கண்காணி நம் கூடவே இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? என் கூடவே இருக்கீங்கப்பா நீங்க, ஏன்னா நான் அழிஞ்சிடக்கூடாதுல்ல, நான் மறுபடியும் சிதறி போயிடக்கூடாதுல்ல. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம், ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் அவருடைய மந்தைக்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ அவர் நம்ம மேல உளவாய் கரிசனையோடு கூட நாம் இப்பொழுது ஒரு கண்காணிப்பாளருக்கு கீழே இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் பதிய வைக்க வேண்டும். யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சிலர் ஒரு யாரோ ஒரு சொன்னார், அதெல்லாம் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறதே வேஸ்ட், செத்துறதே நல்லது. இல்லை, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதுங்க, பதட்டப்பட வேண்டாம். ஏனென்றால் நமக்கு ஒரு கண்காணிப்பாளர் இருக்கிறார், நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் புல்லுள்ள இடங்களிலும் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறார். சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்தில் எங்களை கொண்டு வந்தேன். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து செல்ல வேண்டியது வரலாம், ஆனால் முடிவு எங்க, எப்படி என்றால் ஒரு செழிப்பான தேசம். அங்கே பக்தன் சொல்லுறார், நான் நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. எனக்கு அது ஒரு பெரிய கேள்வி என் உள்ளத்திலே ஏற்படுத்தி விட்டது. நீதிமானுடைய மரணம் ஒன்று, அதுக்கு தனி வழி இருக்கிறது. நீதிமானுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சமாதானமாயிருக்கும். நாம் நீதிமான்களாய் அவருடைய கண்காணிப்பிலே காணப்படுவோம். தேவன் நமக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாய் அவரை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அந்த தைரியத்தோடு கூட, நாம் சிதறுண்ட ஆடுகள் இல்லை, இனிமே நாம் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்து விட்டோம். ஏன்னா ஃபாதர் பாடும்போது, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எந்த தீங்கும் என்ன செய்யாது, அணுகாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தவும், நம்மை ஆற்றி தேற்ற, நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் சிதறுண்ட ஆடுகளைப் போல இனி இருக்க வேண்டாம். நாம் ஒரு கூட்டத்தோடு இருக்கிறோம், அவருடைய சபைக்குள்ளே இருக்கிறோம். தேவன் நம்மை நேர்த்தியாய் பத்திரமாய் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். வார்த்தைகள் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி